வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்துக்கு உண்டான ரொம்ப முன்னோட்டம் அந்த வீடியோ தான் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு சூப்பராக இன்னையிலேருந்து வந்துட்டு நம்மளுக்கு செம மாசான டாஸ்கில் எக்கச்சக்கமாக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சைடோட சுவாரஸ்யமே என்னென்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். ஸோ எனக்கு அந்த கான்செப்டே செம்ம மாதம் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிக் பாஸ் சைட் கொடுக்குன்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதை தீபக் தான் படிக்கிறப்ப அதில் வந்துட்டு ஆண்கள் வீட்டிலேருந்து ஒருத்தரை வந்துட்டு ஆண்களுக்காக பெண்கள் வீட்டுக்கு போகணும், பெண்கள் வீட்டிலேருந்து ஒருத்தரை வந்துட்டு ஆண்கள் வீட்டுக்கு பெண்களுக்காக போகணும். போய் அது ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு சம கேம் ஒன்று வரப்போது போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்னென்னா ஆண்கள் வந்துட்டு யார் அங்கேருந்து வருவாங்க அப்படின்றத திங்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து யார் வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கேருந்து யார் வருவாங்க அவங்களுக்கு நம்ம ஏற்ற மாதிரி போகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் பெண்கள் வந்துட்டு இங்கேருந்து யார் முதல் போகிறது அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இதைத்தான் நேற்று வந்துட்டு பவித்ரா நினைக்கிறேன் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. பாய்ஸ் வந்துட்டு மனசுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து யூனிட்டியாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. பட் பெண்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்குது, ஒற்றுமையும் கிடையாது. அதே மாதிரி பிரிஞ்சு தான் இருப்பாங்க. இது இப்போ பார்த்தாவே தெரியுது, அங்கே பேர் கும்பலாக உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்கோன்ற மாதிரி. ஸோ அதில் வந்து இங்கே ஒரு பிரச்சனை வருது. அதில் ஜாக்லினை வந்து தாக்குறாங்க போல இருக்குது. ஜாக்லின் வந்து சொல்லிடுறாங்க, அப்போ நான் வந்துட்டு இதில் விளையாடக்கூடாது, என்னை நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க, நான் போய் பெட்டில் போய் தூங்குறதுக்கு லாய்க்குன்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிமா சொன்னோன்னே சுனிதா வந்துட்டுங்கம்மா நீ பெட்டில் தூங்கு, ரோட்டில் தூங்கு, வீட்டில் தூங்கு, எங்கே வேணாலும் தூங்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அந்த வீட்டுக்கு போனால் விளங்காதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு அழுக வந்துட்டு அழுக போயிடுறாங்க. ஸோ முதல் தடவை வந்துட்டு கண்ணீர் விட்டு கதறும் காட்சிகள் வந்துட்டு பிக் பாஸ் சைட்டில் வந்துடுச்சு. நேற்று வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, கண்ணில் தண்ணியே வரல ஆர்னவுக்கு. பட் இந்த வாட்டி ஜாக்லின் வந்திருக்காங்க. சரி, நிறைய பேர் கேட்டால் ஜாக்லின் நிறைய பேர் பிடிக்கவே மாட்டேன்ற மாதிரி கமெண்ட்ஸில் பரப்புறாங்க. உங்களுக்கு இந்த பெண்கள் டீம் ரொம்ப பிடிச்சிருக்கா, ஆண்கள் டீம் ரொம்ப பிடிச்சிருக்கா? அதுலேயும் வந்துட்டு இங்கே வந்து சுனிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் அப்பப்போ மோதிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது உள்ளே வந்ததா இல்லை வெளியிலேருந்தே பிரச்சனையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை